உளுந்து வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க? நான் இன்னைக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அது ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணீல ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ உளுந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிருச்சுங்க. இத இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். அரைச்ச உளுந்த ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, கொத்தமல்லி, குட்டியா கட் பண்ண கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு உளுந்துக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவ வடை போட ஆரம்பிச்சிரலாங்க. கொஞ்சமா மாவு எடுத்து நடுவுல ஹோல் மாதிரி பண்ணிட்டு அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டுறலாங்க. ஸ்டவ்வ ஹையாவும் வைக்காம, லோவாவும் வைக்காம மீடியமாக வச்சு இத 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்பவே பாருங்க மெதுவடை நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. எண்ணெய் கொதிக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாயிருச்சு. இப்போ நம்மளோட உளுந்து வடை ரெடி ஆயிருச்சு. இப்போ அத நம்ம வெளிய எடுத்துறலாங்க. இத இப்போ வெளிய எடுத்துறலாங்க. இத ஒரு காரமான சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.